அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. 9 9 5 5 87. 1987. பிறந்த நேரம் காலையில 2:30க்கு. 2:30 AM. பிறந்த இடம்மா? சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. கும்ப லக்கணம், சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணுமா? அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. அவருக்கு எப்ப கல்யாணம் ஆகும்? அதே சமயம் வேலையும் இன்னும் எதுவும் அமைய மாட்டேங்குது. நல்ல வேலை அமையுங்களா? அவர் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணும். ராகு திசையில் இப்போ சுக்கிர பக்தி நடக்குதுமா. இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சனி செவ்வாய் போன்ற அமைப்புகள் கடுமையான நிலைமையில் இருந்தால் 7ஆம் இடத்தை சனியும் செவ்வாயும் பார்க்குது. 35 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலைனாலே ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு ஒரே நேரத்தில் இருக்கும்னு சொல்லுவேன் இல்லையா? இங்கே பாருங்கள், 7ஆம் இடத்திற்கு சனியும் பார்க்குறாரு, செவ்வாயும் பார்க்குறாரு. கும்ப லக்னம், லக்னாதிபதி போய் செவ்வாயுடைய பார்வையில் கடுமையான பாவத்துவம். அதே நேரத்தில் பங்கப்பட்ட குரு அவரை பார்க்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு யோகம்தான். 7ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கக்கூடாது. எத்தனை பாயிண்டில் வீக் ஆகுது பாருங்கள். 37 வயசாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. சந்திரன் எங்கே இருந்தாலும் கெடுப்பார். நான் உங்கள் 12 லக்கணங்களுக்கும் ஆகாத திசை எது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்கணத்திற்கு புதன், ரிஷப லக்கணத்திற்கு குரு, இந்த மாதிரி மிதுன லக்கணத்திற்கு செவ்வாய், கடகசிம்ம லக்கணத்திற்கு சனின்ட்டு ஒரு கிரகங்களை போடும்போது கும்பத்திற்கு சந்திரன்னு போட்டிருப்பேன். கும்ப லக்கணத்துக்கு சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவகத்தை கண்டிப்பாக கெடுப்பார். 6ஆம் அதிபதி இருக்கின்ற பாவகம் கெடும். ஆக இன்னொன்று, குருவும் சுக்கிரனும் கெடக்கூடாது. சுக்கிரன் கெட்டால் தாம்பத்திய சுகம் இல்லை, குரு கெட்டால் புத்திர பாக்கியம் இல்லை, அதாவது தாமதம். இப்போ இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுதிசை சுக்கிர பக்தியில் கல்யாணம் ஆகித்தான் ஆகணும். 25 டிகிரி, 16 டிகிரி, 22 டிகிரி, 16 டிகிரி, 8 டிகிரிக்குள்ளே குருவும் சுக்கிரனும் வலிமை இழந்துருக்கிறாங்கம்மா. சந்திரதிசை இப்போ ராகுதிசை சுக்கிர பக்தி நடக்குது. இந்த சுக்கிர பக்தியில் கண்டிப்பாக 38 வயசில் கல்யாணம் ஆகுமா? 38 வயசில் கல்யாணம் ஆகும். போன நேருக்கு சொன்ன அதே பதில் தான். அடுத்த வருஷம் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் தீபாவளியில். குருதசை சுமாராக தாமா இருக்கும். அப்படிலாம் ஆச்சா பூச்சான்லாம் சொல்ல முடியாது. சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால கல்யாணத்தை கொடுப்பார். உச்சம் இல்லைன்னா அந்த இடத்துல கல்யாணத்தையும் கொடுக்க மாட்டார். ஓரளவுக்கு சந்திர அதியோகத்திலையும் குருவும் சுக்கிரன் இருக்கிறனால ராகுதசை சுக்கிர பக்தியில் கல்யாணம் ஆகும். 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது. 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் பலவீனமானாலும் 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். அதனால தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறேன். அடுத்த வருஷம் தீபாவளியில் கல்யாணம் நடக்கும். என்னங்கம்மா? எதிர்காலம் குருதசைக்கு பிறகு குருதசைக்கு பிறகு படிப்படியாக நல்லா இருக்கும். ஏமா ஒன்று தெரிஞ்சுக்கங்கம்மா, லக்னாதிபதி அடிவிட்டு போனார்னா அவர் சோம்பேறி. இவ்வளோதான் சொல்லுவேன். கும்ப லக்னம், லக்னத்தை வளர்பிறை சந்திரன் பார்த்தாலும் 6ஆம் அதிபதி பார்க்குறாரு. 6ஆம் அதிபதி ஆதிபத்தியத்தையும் பார்க்கணும், காரகத்துவத்தையும் பார்க்கணும். வளர்பிறை சந்திரன் தான் பார்க்குறாரு. 6ஆம் அதிபதி பார்த்தாலே மனம் குணம் கெட்டவர், மனசு குணம் கெட்டவர். லக்னாதிபதி பாவத்துவமாக அவருக்கு ஆகவே ஆகாத செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறார். அதற்கு பிறகுதான் இங்கே குருவின் பார்வை, பங்கப்பட்ட குருவின் பார்வை. அங்கே கூட குருவுடைய பார்வை கம்மி தான். அப்போ 37 வயசு வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகலைன்றது அந்த ஆம்பளை மேலேயும் பிரச்சனை இருக்குமா? வேலை சரியாக கிடைக்கல, வேலை சரியாக கிடைக்கலன்னா என்ன, வேலைக்கு போகலை. வேலைக்கு கிடைச்ச வேலைக்கு போகிறவங்கன்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த வேலைக்கு தான் போவேன்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி நான் நிறைய சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல அந்த விமர்சனம் வேண்டாம். தப்பு இவர் மேலேயும் இருக்குது. ராகுதிசை சுக்கிரபக்திக்கு பிறகு படிப்படியாக நல்லா இருக்கும். குருதிசை ஓரளவுக்கு 40 வயசுலேருந்து நல்லா இருக்குமா? சரிங்களா? ஆனால் கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா உச்ச சுக்கிரனாக இருக்கிறதுனாலையும் 5ஆம் அதிபதி ஓரளவுக்கு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினாலையும் 5ஆம் இடத்திற்கு புல்லபாக்கிய இடத்திற்கு எந்த விதமான பாவத் தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலையும் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொம்பளை புள்ள கண்டிப்பாக இருக்கணும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றிம்மா.